ஒரு கோதுமை மணியை நிலத்துல விதைச்சா அது கிட்டத்தட்ட 1200 மணிகளை திருப்பி தரணும். அதுதான் தேவனுடைய விருப்பம். ஒரு மாங்காய் கொட்டைய மாங்காய்க்குள்ள சீடை நீங்க மண்ணுல போட்டா தேவனுடைய எதிர்பார்ப்பு அந்த சீடல. நமக்கு அந்த சீடை குறிச்சு அந்த 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 விதையை குறிச்சு நமக்கு எந்த ஒரு வெளிப்பாடும் கிடையாது. மாங்காய் டேஸ்டா இருந்துச்சா? அல்லேலூயா. நீங்க வாங்கிட்டு வந்தது மல்கோவாவா, வேற பேரு என்னமெல்லாம பேர் இருக்கு. அவன் மாங்காய் டேஸ்டா இருந்துச்சு, கொட்டைக்கு என்ன பிரயோஜனம் இருக்கு, தூக்கி போடுன்னு நம்ம என்ன செஞ்சிடும், போட்டுரும். ஆனா தேவனுக்கு மேல இருந்த பழத்து மேல எந்த கணிப்பும் கிடையாது, எந்த நோக்கமும் கிடையாது அவருக்கு. அதை யாராவது சாப்பிடணும், அவ்வளவுதான் நோக்கம் அவருக்கு. நம்ம சாப்பிட்டோம்னா அந்த நோக்கம் முடிஞ்சது. ஆனா உள்ள இருக்கிற சீடு நம்ம தூக்கி போட்ட பாருங்க, அந்த சீடுல கர்த்தருடைய நோக்கம் என்னன்னா ஒரு தோப்பை உருவாக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நமக்குள்ள விழுந்த வசனம் வெறும் வசனமா, ஒரு சீடா, ஒரு வார்த்தையா கிடக்கிறது இல்ல. தேவனுடைய விருப்பம் அது ஒரு தோட்டமாய் மாறணும். அது பெரிய ஒரு ஆசீர்வாதிக்கப்பட்ட ஒரு நிலமாய் மாறணும். நம்ம இருக்கிற நம்ம ஒரு ஆள், நமக்குள்ள வசனம் வந்துருச்சு நம்ம மட்டும்தான் அப்படின்னு இருக்காம நம்மை கர்த்தர் பெருக பண்ணுவதற்கு நம்மை அழைத்திருக்கிறார். நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு விசுவாசம் இருக்கு நான் பெருகுவேன்?